இப்போ படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல். இது இந்த டிஎன்பிஎஸ்சி சம்மில் இந்த மாடல் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி லெட்டர்ஸ் கொடுத்து இதில் மிஸ்ஸிங்கான லெட்டர்ஸை கேட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏபிசிடி வந்து அல்ஃபபெட்டிக் படி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ பாருங்கள், ஏபிசிடி எழுதி இப்போ நான் அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்கேன்னு அர்த்தம், நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து அப்படியே வந்து இந்த சைடு வந்து ரிவர்ஸ்லேயும் வந்து நான் நம்பர்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன். இப்போது இதில் கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ் வந்து என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஈங்கிற லெட்டர் இருக்குது, இங்கே ஐ அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அடுத்தது கீழே உள்ளதில் பாருங்கள், ஜேங்கிற லெட்டர், டபிள்யூ, எம் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஈங்கிற லெட்டர் வந்து என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னா 5th பிளேஸில் இருக்குது. ஸோ 5th அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் ஐங்கிற லெட்டர் வந்து 9th பிளேஸில் இருக்குது. இப்போ இந்த 5ம் 9ம் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 14 வருது. அந்த 14th பிளேஸில் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா என் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இங்கேயும் இங்கே ஒரு லாஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்களா, அதாவது 2 லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 லெட்டர்ஸோட பிளேஸும் ஆட் பண்ண இடம் வந்து எந்த இடத்துல வருதோ அதுதான் நடுவில் இருக்குது. இப்போ அதே மாதிரி இது இந்த கான்செப்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஜேங்கிற லெட்டர் வந்து 10th பிளேஸில் இருக்குது, எம்ங்கிற லெட்டர் வந்து 13th பிளேஸில் இருக்குது. அப்போ 10 + 13 அப்படின்னா 23. இப்போ 23 பிளேஸில் வந்து நமக்கு என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னா வந்து டபிள்யூ இருக்குது. அப்போ நம்ம கான்செப்ட் கரெக்ட் தான். அப்போ இங்கே ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நடுவில் என்ன வருதோ அதுதான் வந்து இந்த நடுவில் இருக்கிற லெட்டர்னு அர்த்தம். அப்போ ஈங்கிற இடத்துல வந்து ஈ வந்து 5th பிளேஸில் இருக்குது, ஐ வந்து 9th பிளேஸில் இருக்குது. ஸோ 5 + 9 14. அப்போ 14th பிளேஸில் இருக்கிறது என்னங்கிற லெட்டர். அப்போ அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர்னு அர்த்தம். அடுத்த சம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிடிஎஃப். நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே வந்து எந்தெந்த அந்த லெட்டர்ஸில் வந்து எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு எழுதி வைக்கிறேன். ஸோ பிங்கிற லெட்டர் வந்து 2nd பிளேஸில் இருக்குது, டி வந்து 4th பிளேஸில் இருக்குது, எஃப்ங்கிறது 6th பிளேஸில் இருக்குது. அடுத்தது சிங்கிற லெட்டர் வந்து 3rd பிளேஸில் இருக்குது, எஃப்ங்கிற லெட்டர் வந்து 6th பிளேஸில் இருக்குது, ஐங்கிற லெட்டர் வந்து 9th பிளேஸில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்குற அடுத்தது டி வந்து 4th பிளேஸில் இருக்குது. இது எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்கணும். எல்லுங்கிறது வந்து 12வது இடத்துல இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதாவது என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், இது 2nd பிளேஸ் இருக்குது, இது 3rd பிளேஸ் இருக்குது, இது 4th பிளேஸ் இருக்குது. அப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. 2nd 3rd 4th இருக்குது. அடுத்தது இந்த டிங்கிற பிளேஸ் பாருங்கள், இது 4 6 இருக்குது. இது வந்து இந்த கான்செப்டாக இருக்குது அப்படின்னு அடுத்ததில் நான் செக் பண்ணிக்கிறேன். இது அப்போ அடுத்தடுத்த நம்பரில் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது, 2 இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், 6 9 12 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கான்செப்ட் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த லெட்டராக இருக்குது. அடுத்தது எல்லாமே என்ன இருக்குது, 2 நம்பர் தாண்டி டினா எஃப் அப்படி இருக்குது. அடுத்தது வந்து 3 நம்பராக தாண்டி இருக்குது. அப்போ 6 இருக்கா, அப்போ 6க்கு அடுத்து என்ன வரணும், நமக்கு 8 தான் வரணும். அப்போ 8th பிளேஸில் இருக்கிற அந்த லெட்டர் என்ன அப்படின்னா ஹச் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹச் அப்படிங்கிறது தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே 2 3 4 அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. அடுத்தது 4 6 8 அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. 6 9 12. அப்போ இது 4 6 8 அப்படின்னா 8th பிளேஸில் இருக்கிறது ஹச். அப்போ ஹச் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்த சம் பாருங்கள். இங்கே வந்து எஃப் இருக்குது, இ இருக்குது, ஜே இருக்குது. இங்கே வந்து என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முதல்ல வந்து பிளேஸ் எழுதி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எஃப்பும் இயா, எஃப் வந்து 6th பிளேஸில் இருக்குது, இ வந்து 5th பிளேஸில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ ஜே வந்து 10th பிளேஸில் இருக்குது. இங்கே இருக்கிறது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. கீழே கொடுத்துருக்க நம்பரை எழுதியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நம்பர்ஸுக்கு வந்து என்ன ரிலேஷன் பாருங்கள். இங்கே 6th பிளேஸில் இருக்கா, இது 10th பிளேஸில் இருக்குது. ஸோ கீழே வந்து 16 அப்படின்னு இருக்குது. அப்போது 6ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 16 வருது. அதே மாதிரி அப்போ இங்கே இருக்கிற 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 22 வரணும். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ நான் அதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ 5 + x = 22. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 22, இந்த +5 அந்த சைடு போனால் -5. அப்போ 22 - 5 அப்படின்னா 17. அப்போ 17th லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னா Q அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 17ங்கிற நம்பர் இருந்தால் தான் 5 + 17 22 வரும். அப்போ 17th பிளேஸில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா Q அப்படின்னு அர்த்தம். அப்போ Q அப்படிங்கிறது தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். இங்கே செட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க, டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே செட் அதே லெட்டர் இருக்குது, இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்கே டி இருக்குது, இங்கே கியூ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்னென்ன ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம். மேலே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் பாருங்கள், செட்டு, எக்ஸு, வி, டீன்னு இருக்கா. இப்போ நான் எழுதி வச்சுக்கிறது தான் ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள், செட் இருக்கா, செட்டில் இருந்து நான் வந்து அடுத்த லெட்டர் எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது, அப்படி தானே.
அப்போ இது 26 இருக்குது அப்படின்னா 26 அடுத்து என்ன இருக்குன்னு அர்த்தம் 24 இருக்குது. அடுத்து 24க்கு அப்புறம் V இருக்குன்னு என்ன இருக்குது 22 இருக்குது. 22க்கு அப்புறம் என்ன இருக்குது 20 இருக்குது. அப்போ 2 மைனஸ் பண்ண மாதிரி இருக்குது. செட்டில் இருந்து 2 மைனஸ் பண்ணால் அடுத்த லெட்டர் என்ன இருக்குது எக்ஸு. அடுத்த 2 லெட்டர் தாண்டி V இருக்குது. அடுத்த 2 லெட்டர் தாண்டி என்ன இருக்குன்னு அர்த்தம் T இருக்குது. இதே மாதிரி கீழே எப்படி இருக்குது அப்போ மேலே வந்து 2 லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கீழே எப்படி இருக்குது பாருங்கள் செட்டு இது தெரியலை. இந்த 2 லெட்டருக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள் 3 இருக்குது. இந்த 2 லெட்டருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது கீழே Tக்கும் Qக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம் 3 நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு அர்த்தம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் T இருக்கா T வந்து 20 Q வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம் 17 இருக்குது. அப்போ 20 3 மைனஸ் பண்ணால் தான் 17 இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம் -3. இப்போ அதே -3 நான் இங்கே போட்டு பார்க்குறேன். Tலேருந்து -3 வந்து என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து T இருக்கா இப்போ இதுலேருந்து என்ன இருக்குது 17 இருக்குது. இப்போ இதுலேருந்து -3 நம்ம வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா இதுலேருந்து -3 வித்தியாசப்படுத்த என்ன இருக்குன்னு அர்த்தம் W இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள் W எங்கே இருக்குது இப்போ இங்கே 23 இருக்கா. இப்போ இந்த T வந்து என்ன பார்த்தோம் 20. அப்புறம் அதுலேருந்து 3 பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா 3 நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்குது. Tலேருந்து அப்போ 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 23. அப்புறம் 23லேருந்து அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 26. அப்போ மேலே கொடுத்துருக்குற எல்லா லெட்டர்ஸும் 2 வந்து மைனஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ கீழே கொடுத்துருக்குற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து 3 மைனஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதுலேருந்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இங்கேருந்து கண்டுபிடிங்க. அப்போ இங்கேருந்து எந்த லெட்டர்ஸ் அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். Qலேருந்து 3 லெட்டர் தாண்டி T இருக்குது. அப்போ Tலேருந்து அடுத்த 3 லெட்டர் தாண்டி W. Wலேருந்து அடுத்த தாண்டி Z இருக்குது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 5th சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா GOR அப்படி கொடுத்துருக்காங்க. EGH BH இந்த லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி நம்ம நம்பர்ஸோட ப்ளேஸை நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ ஈங்கிற ப்ளேஸ் வந்து ஈங்கிற லெட்டர்ஸ் வந்து 7th பிளேஸில் இருக்குது. அப்புறம் ஜிங்கிற லெட்டர் வந்து 15th பிளேஸில் இருக்குது. அதாவது இந்த ஜிங்கிற லெட்டர் ஜிங்கிற லெட்டர் வந்து 7th பிளேஸில் இருக்குது. ஓங்கிற லெட்டர் வந்து 15th பிளேஸில் இருக்குது. ஆறுங்கிறது 18. இப்போ இது எல்லாமே வந்து அதுக்கு கீழே என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சா. ஜிங்கிறது 7th லெட்டரில் இருக்குது 7th பிளேஸில் இருக்குது. ஸோ வந்து அடுத்தது ஓங்கிறது எத்தனை 15th பிளேஸில் இருக்குது. ஸோ நான் எழுதி வச்சுட்டேன். இப்போ இந்த நம்பர்ஸுக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு பாருங்கள். நல்லா பாருங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து என்ன ரிலேஷனில் இருக்குது. இந்த கடைசி லெட்டர் தான் நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இங்கே 7 இருக்கா 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு அர்த்தம் 2. அப்போ மேலே இருக்கிற 2 நம்பரையும் மைனஸ் பண்ணால் கீழே ஒரு நம்பர் வருது. அந்த பிளேஸில் இருக்கிற லெட்டர் தான் இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 7லேருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2. இங்கே 15லேருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8. அப்போ இங்கே 18 இருக்குது இங்கே 8 இருக்குது. அப்போ 18லேருந்து 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10. அப்போ 10th பிளேஸில் என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அப்போ 10th பிளேஸில் இருக்கிற லெட்டர் வந்து J. அப்போ ஜேங்கிறது தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.